ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான். எஸ், எதை பற்றி பேச போகிற? சண்டை தான் சோஷியல் மீடியா அல்லோவில் பட்டுட்டு இருக்கல. என்ன வைபவ் சூரியவன்ஷி வச்சு தான் அவர் எவ்வளோ ஃபேமஸ் ஆனதுனால. சின்ன பையன் வேறையா, அவர் தும்முனா 10 கேமரா பார்த்துரும், இருமுனா 10 கேமரா பார்த்துரும். அவர் அங்கே போனார், அங்கே டீ சாப்பிட்டாரு, நிறைய பேப்பர் படித்தார், இப்படின்னு வியூஸ்க்காக நிறைய பேர் வீடியோ போட ஆரம்பிப்பாங்க. அதனால் இப்போ சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கிரிக்கெட்டர்ஸ்லாம். ரைட், எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நேற்று நடந்ததில்ல சண்டை. ரைட், அது என்னென்னு கொஞ்சம் பார்த்துருவோம். ட்ரை சீரிஸ் நடந்துகிட்ருக்கு, இந்தியா, ஸ்ரீலங்கா அண்ட் ஆப்கானிஸ்தான். ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் இந்தியா தோற்றுட்டாங்க 4 ரனில். இப்போ நேற்று மேட்ச்சு தோற்றுட்டாங்க. இந்தியா ஏதா ஃபஸ்ட்டு பேட்டிங் 265, அவங்களும் 265 ஸ்ரீலங்கா. சூப்பர் ஓவருக்கு போயிடுச்சு. சூப்பர் ஓவரில் அவங்க 16 ரன்னு, இந்தியா 9 ரன் தான் எடுக்க முடிஞ்சது. ஸ்ரீலங்கா ஜெயிச்சிட்டாங்க சூப்பர் ஓவரில். இதுதான் ரிசல்ட்டு. நான் பிரச்சனை அது இல்லை. மேட்ச் டை ஆனதுக்கப்புறம் இதுவே திலக் வர்மா கேப்டன் அம்பையர்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு, சூப்பர் ஓவர் விளையாடே ஆகணும்னு. ஏன்னா அது 50 ஓவர் மேட்சாக இருட்டிடுச்சு. வேறு இருட்டினதுக்கப்புறம் ரெண்டு அம்பையர் டிஸ்கஸ் பண்ணாங்க, இது பிளேயருக்கு ஹார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துடலாமா என்னன்னு யோசிக்கும் போது திலக் வர்மா இல்லை நாங்கள் விளையாடே ஆகும்னு அடம் முடிச்சிருக்காரு. அவர் நிறைய டிஸ்கஷன், சரி விளையாடுங்க போங்கன்னதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை. அவங்க 16 ரன் நினச்சாங்களா. நிறைய கான்ட்ரவர்சி நேற்று நடந்தது. போலிங் போடும்போது அந்த சூப்பர் ஓவரில் லாஸ்ட் பாலில் அர்ஷத் கான் ஃபுல் டாஸ் போடுறாரு. ஃபுல் டாஸ் போட்டார், ரன் எடுக்க முடியல. லாஸ்ட் ஒரு ஓவர் தானே முடிஞ்சு எல்லோரும் உள்ளே போகிறாங்க ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு. சூரியவன்ஷி போய் பழக்கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறமா அம்பையர் நோ பால் தராரு, தேர்ட் அம்பையர். ஏன்னா அங்கே இன்டர்நேஷ்னல் மேட்ச் மாதிரி இல்லை, ஒரு 20-25 கேமரா இருக்கிறதுக்கு. 4-5 கேமரா தான் இருக்கும், அதில் பார்த்துருப்பாங்க பிறகு தேர்ட் அம்பையரோ ரெஃப்ரியோ வாட் எவர் இட் இஸ். நோ பால் சொன்னாங்களா, அதுவே வேறு ஆர்கியூ பண்ணார் திலக் வர்மா, இது என்ன இது உங்கள் இஷ்டத்துக்கு நோ பால் தரீங்க, வேஸ்ட் ஆகி அப்படி இப்படின்னு. ஸோ அதுவே கொஞ்சம் மைண்டில் டென்ஷனாக இருக்கும். சேஸ் பண்ணும்போது 16 ரன் எடுக்கணும், முடியல, 9 ரன் தான் எடுக்க முடியுது. ஏன்னா ஓப்பனிங் வைபவும் சுயான் ஷெர்கே தான் வந்தார். இப்போ என்னோட கேள்வி இங்கே என்னென்னா, சூப்பர் ஓவர் மொத்தமே 6 பால் தான். நீங்கள் வைபவ் சூரியவன்ஷி ஓப்பனிங் அனுப்புறீங்க, அவர் போய் நான் ஸ்ட்ரைக் ரேட்டில் நிற்க வைக்கிறீங்க. அவர் தானே ஃபேஸ் பண்ணணும். அவர் ஃபேஸ் பண்ணி தான் 3 6 முடிச்சிருந்துருக்கலாம், ஐ டோன்ட் நோ. அப்போ 2 பால் தான் அவர் விளையாண்டார் அந்த 6 பாலில். அதனால் ஸ்கோர் பண்ண முடியல. 5 ரன் தான் எடுத்தார். 4 பாலில் அந்த பையன் 4 தான் எடுக்க முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன கேல்குலேஷன். சூப்பர் ஓவர் நம்பது டசன்ட் மேக் எனி சென்ஸ். அவர் நான் ஸ்ட்ரைக் எண்ணில் நிற்கிறது. நம்ம சைட்டை தவிர சொல்கிறேன் இதெல்லாம் நடந்ததுன்னு. ரைட், என்ன பிரச்சனை நடந்தது? அவுட்டு தோத்துட்டாங்களா. வெளில போகும்போது வைபவ் சூரியவன்ஷியை யாரோ ஏதோ சீண்டி இருக்காங்க அங்கே இருக்கிற பிளேயர். அங்கே விளையாண்ட அத்தனை பிளேயர்லேயே எனக்கு 2 பிளேயர் தான் தெரியும். ஒன்று டிக்குவாலா, இன்னும் சமர விக்ரமா. மற்றபடி எல்லாம் பூசி யார் என்ன சொன்னாங்கன்னு தெரில. இவரும் அந்த இன்னொரு ஓப்பனரும் போயிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் திரும்ப வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காரு, என்ன சொன்ன ஏது சொன்னேன்னு. ஃபிசிக்கல் கான்டாக்ட் வேறு ஆகிருப்பேருக்கு, கை லேசாக டச் ஆகிருக்கும். என்ன இருந்தாலும் கிரிக்கெட் லாவில் நீங்கள் ஆப்போனன்ட் டீம் பிளேயர் தொடக்கூடாது. ஆமாம், அதுதான் ரூலு. ரன் எடுக்கும்போது டபுள் டீமில் அவங்க மேலே விழுறது அது வேறு. மேட்ச் முடிச்சுட்டு வெளில போகும்போது பண்ணக்கூடாது. அதுவும் சூரியவன்ஷி 15 வயசு தான், அது வெரி யங். தப்பு அவர் மேலே இல்லைன்னே வச்சுப்போம். இருந்தாலும் இப்போ உலகம்லாம் யார் என்ன பேசுது, சூரியவன்ஷி இந்த மாதிரி பண்ணிட்டாரு 15 வயசுலேயே பார்த்து அப்படின்னு. சூரியவன்ஷி இஸ் அன் அசெட் ஃபார் இந்தியா, ஃப்யூச்சர் ஃபார் இந்தியா. நெக்ஸ்ட்டு டெண்டுல்கர், விராட் கோலினா அது சூரியவன்ஷி. இன்னும் 20-25 வருஷம் அவர் விளையாடலாம். இப்போ எடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி வந்து அந்த சின்ன பையனை நான் ப்ளேம் பண்ணல. சின்ன பசங்களுக்கு அப்படி தான் இருக்கும், ஏன்னா இள வயது. மேனேஜர் என்ன பண்ணுற, கோச் என்ன பண்ணுற, உள்ள என்ன பண்ணிட்டுங்க. 2 சீனியர் பிளேயர் இருக்காங்க, திலக் வர்மா இருக்காரு, ருத்ராஜ் கைக்வாட் இருக்காரு. நீங்களும் சொல்லி கொண்டு வர மாட்டீங்களா? என்ன ஆனாலும் சரி, அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது வீக் லிங்க். சூரியவன்ஷி லேசாக அப்படி நோண்டி விட ப்ரெஷர் வந்தவர், டென்ஷன் ஆகிடுவார் அவர். சில பேர் அப்படி தான். இப்போ விராட் கோலியில் நீங்கள் நோண்ட முடியாது, இன்னும் டபுள் செஞ்சுரி அடிப்பார் அவர் அந்த மாதிரி அவர் மைண்ட் செட்டு. விராட் கோலி வைப்ரண்ட்டாக தான் இருந்தார். அவரும் நிறைய கான்ட்ரவர்சியெல்லாம் வந்தது. பட் எதுலேயுமே இந்த மாதிரிலாம் அவர் ஃபிசிக்கல் கான்டாக்ட்லாம் கிடையாது. ஹி நோஸ் ஹவ் டு கம் அவுட் ஆஃப் இட். அதுவும் அவர் எப்போ பண்ணார், 50-100 அடிச்சதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னலில். ஸோ இப்போ தான் இந்த பையன் வந்திருக்காப்புல. எடுத்தோடனே இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியும், சொல்லி அனுப்பிச்சிருக்கணும். மேனேஜர் ஆகட்டும், கோச் ஆகட்டும், கேப்டன் ஆகட்டும், என்ன சொன்னாலும் மேட்ச் தோற்ற வாய மூடி நேராக வந்துருன்னு. அதை விட்டுட்டு இவர் போய் அங்கே ஆர்கியூமெண்ட் பண்ண, மற்ற பிளேயரும் அவங்க கூட சேர்ந்து. அப்புறம் டிக்வாலா சீனியர், அவர் தான் வந்து விலக்கி விட்டுருக்காரு, என்ன சண்டலில் இல்லை, மேட்ச் முடிஞ்சு வா வீட்டுக்கு போகலான்னு. அப்புறமா திலக் வர்மா வந்து டிஸ்கஸ் பண்ண. இதுக்கு இந்த சூப்பர் ஓவருக்கு முன்னாடியே இருட்டாயிடுச்சு, நடத்த மாட்டேன்னு சொன்னாரா இவர் அம்பையரு. போயிட வேண்டியது தானே. இதில் மேனேஜ்மெண்ட் வேறு வந்து சேர்ந்துருக்கு, சப்போர்ட் ஸ்டாஃப்லாம் வந்து அம்பையர்ட்ட ஆர்கியூ பண்ணியிருக்காங்க, இல்லை சூப்பர் ஓவர் விளையாடணுன்னு. பாருங்கள் விளையாடுனீங்க, என்னாச்சு இப்போ? அதுவும் இல்லாமல் இதில் இன்னொன்று எல்லாமே நேற்று தப்பாகவே போயிட்டு இருந்தது இந்தியா ஏக்கு. பிகாஸ் விப்ராஜ் நிகாம் போலிங் போடும்போது டேஞ்சர் ஜோன்லேருந்து நீங்கள் போலிங் போட, டேஞ்சர் ஜோன்னா இந்த ஒயிட் லைன் இருக்குல்ல, ஒயிட் லைனுக்கும் வெளியிலேருந்து போடுறது அது டேஞ்சர் ஜோனா. அதனால் 10 ரன் கட் பண்ணிட்டாங்க.
அது 10 ரன் கட் பண்ணிட்டாங்கன்னு மீன்ஸ் 10 ரன் ஆட் பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்கா ஸ்கோரில். ஸோ இந்த மாதிரி சில தவறுகள் நம்பிட்டே இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட் லைட்டு விளையாடிடக்கூடாது. செகண்ட் திங், லோ ஃபுல் டாஸ் போட்டப்போ அப்பயே நீங்கள் கான்ட்ரவர்சி பண்ணப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. சூரியவன்ஷி பேட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே நிறைய கற்றுப்பீங்க. யங்ஸ்டர் 15 வயசு பையன், இவர் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு. எப்போனா போன வருஷம் துபாயில் அண்டர்-19 ஏஷியா கப் ஃபைனல் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். அலி ரசான்னு பாகிஸ்தானி ஃபாஸ்ட் பவுலர், 19 வயசோ 18 வயசு அந்த பையனுக்கும். இவர் அவுட் பண்ணிட்டு குதிப்பார். அதெல்லாம் குதிப்பாங்களே, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவுட் ஆகிட்டா போயிடணும். அந்த இடத்துல இவர் ஏதோ ஆர்கியூ பண்ணார். அது ஒரு ரொம்ப நேரம் பேசிட்டு தான். ஆனால் அந்த அளவுக்கு அவர் அப்போ ஐபிஎல் நடக்கல, செகண்ட் எடிஷன் இவருக்கு. அப்போ இந்த ஐபிஎல்ல தானே பயங்கரமாக கலக்குனார். எல்லாரையும் போட்டு அடிச்சார். மிச்சர் ஸ்டார்க்காவது, பேட் கமின்ஸு, ஹேசல்வுட், பும்ராலாம். ஸோ அதனால் அப்போ அவ்வளோ பெருசாகலை. இப்போ இந்த விஷயம் பெருசாகிடுச்சு. அவங்க தான் சார் தப்பு பண்ணாங்கன்னு ஒருத்தர் வேறு சொன்னார். அவங்க தப்பு பண்ணால் 2 wrong doesn't make 1 right. அவர் தப்பு பண்ணால் நான் தப்பு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நேராக போ, கோச்சிட்ட சொல்லு, கேப்டன்கிட்ட சொல்லு, மேட்ச் ரெஃப்ரிட்ட சொல்லு, அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடு. இந்த மாதிரி ஆச்சுன்னு சச்சின் டெண்டுல்கருக்கு உள்ளாத கான்ட்ரவர்சியா. சச்சின் டெண்டுல்கர் சின்ன பையன். சச்சின் டெண்டுல்கர் 15 வயசில் பாகிஸ்தான் பண்ண விளையாட யார் யாரை ஃபேஸ் பண்ணார்? வசீம் அக்ரம், வக்கார் யூனிஸ், இம்ரான் கான், ஆகிப் ஜாவேத். ஃபாஸ்டஸ்ட் பவுலர் அந்த பீரியடில். பவுன்சர் மேலே பவுன்சர்லாம் போட்டாங்க அந்த பையனுக்கு. ஸோ எக்ஸப்ஷனல் டேலண்ட்டும் போது உங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி எக்ஸப்ஷனலாக தான் இருக்கும். நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம மைண்ட் கேம் விளையாடுறாங்க. இப்போ பாருங்களேன், சண்டை போட்டவர் யாருன்னே கூட தெரியல. அப்போ பாருங்கள், இப்போ யாரோட பேர்? இவர் பேர் தான் ரிப்பேர் ஆச்சு. இப்போ தான் ஒரு அயர்லாந்து இங்கிலாந்துக்கு வர செலக்ட் பண்ணியிருக்காங்க. T20 விளையாடணும் அந்த மாதம் கடைசி. அயர்லாண்டில் 2, இங்கிலாண்டில் 5 T20. அந்த நேரத்தில் இந்த மாதிரி இன்னும் எல்லோரும் பொறாமை நம்பர் 1. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னப்பா இந்த பையன் எப்படி அடிக்கிறான் போகிறான், நம்ம ஃபுல் டீம் அடிக்க முடியாது, இந்த ஒரே பையனை அடிச்சுட்டு போகிறான்னு உலகமே பொறாமையில் இருக்கிற நேரத்தில் தே வில் வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை ட்ரிகர் பண்ண. அதான் அந்த ட்ரிகர் ஸ்லெட்ஜிங். ஒரு வாட்டி கங்குலி எந்த அளவுக்கு ஸ்லெட்ஜிங் பண்ணி இங்கிலாந்து ஃப்ளின்டாஃபை வெறுப்பேற்றினார்னா இந்தியாவில், நெக்ஸ்ட் சீரீஸ் லார்ட்ஸ் பால்கன்லேருந்து டிஷர்ட்டை கைட்டு இப்படி சுற்றி காமிச்சார். வெயிட் பண்ணி 6 மாதம் கழிச்சு கப்பை ஜெயிச்சுட்டு காமிச்சார் அவர். வா அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா, பேட்டால் காட்டுங்க. யூ ஹேவ் ஆல் த டேலண்ட் இன் த வேர்ல்டு. அடிங்க. அடுத்த மேட்ச்சில் 4, 6 அடிச்சு ஷோ யுவர் ஆங்கர் இன் தட். சூப்பர் ஓவரில் இவர் ஸ்ட்ரைக் எடுக்கலைன்னா என்ன மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. 4 பால் அந்த சைடில் அவர் வேஸ்ட் பண்ணார். இல்லை, சூப்பர் ஓவர் போட்டது யார் தெரியுமா? உங்களோட மெயின் பவுலர் கிடையாது, தேர்ட் சேஞ்ச் வரார். அவர் பேர் கொகாத்தான் மதுலான். எஸ், அவர் மலிங்கா ஸ்டூடெண்ட்டு. லசித் மலிங்கா மாதிரி தான் போலிங்கே போடுவார். ஸ்லிங்கர் ஆக்ஷன். நான் அவரோட கன்சர்னுக்காக தான் இதை நான் பேசுகிறேன். நான் அவரை பழி சொல்லலை. இங்கே கூட இருந்த நீங்களாம் என்ன அவருக்கு சொல்லி கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன் நான். சீனியர் பிளேயர்லாம் இருக்கீங்களே, மேனேஜ்மெண்ட்டு, கோச் எல்லோரும் தானே போனீங்க. எந்த அளவுக்கு இந்த பையன் இம்பார்ட்டன்ட்னா, டிவி கவரேஜே இல்லாதது சோனி டிவி டக்குன்னு வாங்கினாங்க, நாங்கள் காட்டுறோம் அந்த கவரேஜ்னு. அந்த அளவுக்கு வைப்பு மேலே ஃபோக்கஸு. ஸ்கோர் வேறு பண்ணல. ஆல்ரெடி அவர் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கார். 23 தான் அடிச்சார் நேற்று. எதிர்பார்த்த அளவுக்கு ஃபஸ்ட் அடிக்க முடியல. ஏன்னா தான் சொன்னேன், ஐபிஎல் வேறு, இன்டர்நேஷ்னல் வேறு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகணும். இஸ் அசட் டு த ஃபியூச்சர். இஸ் அசட் ஃபார் இந்தியா. இந்தியாஸ் பிக்கஸ்ட் டேலண்ட். நெக்ஸ்ட் 20 வருஷம் விளையாடக்கூடியவர். ஸோ இனிமேலானும் பார்த்து பொறுமையாக ஓகே. எது அந்த காலம் வாங்கி அந்த காலம். என்னைக்காவது டெண்டுல்கர் இந்த மாதிரி பண்ணி பார்த்துறீங்களா? பண்ணவே மாட்டார். MS தோனி, கபில் தேவ், டிராவிட், கும்ப்ளே, லக்ஷ்மண் மாட்டாங்க. ஏன்னா தே நோ தட் அவங்களோட பர்பஸே உங்களை வெறுப்பேற்றுறது அப்படின்னு தெரியும் போது அதுவே ஒரு மைண்ட் கேம். அது பவுன்சர் விளையாடுறதோட ரொம்ப மோசமான விஷயம். உங்களை ட்ரிகர் பண்ணும்போது நீங்கள் ரிட்டாலியேட் பண்ணக்கூடாது. அது பண்ணிட்டாரு தெரியாது. நம்ம பார்ப்போம். ஏன்னா அவர் மேலே ஃபைன் விழுதா, பெனால்ட்டி விழுதான்னு. அண்ட் அப்டேட் பண்ணணும்னு தோணுச்சு, அப்டேட் பண்ணிட்டேன். உங்கள் கருத்து சொல்லுங்கள். அவர் பண்ணது கரெக்டாக தப்பாக என்ன பண்ணியிருக்கணும்? பொறுப்பு பார்த்து கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.